ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். வரும் 13ஆம் தேதியிலேருந்து பரப்புரை போறாரு. அது போறது விஷயம் இல்லை, அது சனிக்கிழமை தோறும் தான் போறாரு. ஜோதிடம் சொல்லிட்டானாங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தான் நீங்கள் வந்து சிஎம்மாவே பதவி இருக்கணும், எல்லாமே எல்லா நடவடிக்கையும் நீங்கள் சனிக்கிழமைனா எடுங்க அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அதில் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னென்னா, அன்றைக்கி ஹாலிடேஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாலிடேஸு, ஸ்கூல் ஹாலிடேஸ்ன்றதுனால அன்றைக்கி வந்து பரவலாக வீடுகளில் மக்கள் இருப்பாங்க. அப்போ இவர் கையசைக்கிறத பார்ப்பாங்க. சார் அவர் வந்து 15 நிமிஷம் தான் பேச போகிறான்றது, மக்கள் பிரச்சனை வெறும் 15 நிமிஷத்தில் பேசி முடிச்சு போகல சார். அவர் வந்து நான் தெரிஞ்சாதானே சார் பேச முடியும். என்ன மக்கள் பிரச்சனை தெரியும் விஜய்க்கு? நான் கேட்குறேன், பிஎஸ்க்கு எதிராக உள்ளவங்க அத்தனை பேரும் நமக்கு வந்து லீஸில் தான் நம்ம இருக்கிறோம், ஏடிஎம்கே லீஸுக்கு எடுத்து நடத்துது, யார் பிஜேபி நடத்துது அப்படின்ற நினைப்பில் இருக்கிறாங்க. நம்ம நேராக வந்து நம்ம லீஸ் வரணும். ஆனால் இங்கே மெயின் ஓனர் என்ன சார் வந்து எடப்பாடி இருக்கிறார். ஓனர் ஒரு பக்கம் இருப்பாங்க சார், ஆனால் அது லீஸ் விடுவாங்க. ஆனால் ஓனர் இங்கே இருக்கிறாரு. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து வரும் 13ஆம் தேதியிலேருந்து பரப்புரை போறாரு. இங்கே திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு சார். அது போகிறது விஷயம் இல்லை, அது சனிக்கிழமை தோறும் தான் போறாரு. ஏன்னா ஸ்கூல் பசங்களுக்கு லீவுன்ற மாதிரி, அதாவது நான் சொல்லலை, இது எதுவுமே சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டீங்க, நீங்க தான் சொல்றீங்க. திரு துரைமுருகன்லாம் சொல்லியிருக்காரு, ஒரு தலைவரை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறது. நான் சொல்றேன் சார், அதை என்னங்க நீங்க சனிக்கிழமை போறாருன்ற விமர்சனமும் இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? யாராவது ஒரு தவறா வழி நடத்துறாங்களா? தவறா வழி நடத்துறதுல இதெல்லாம் வந்து 2 காரணம் சார் இருக்கு. ஒன்று, ஜோசியக்காரனை நம்புறது. ஜோதிடம் சொல்லிட்டானாங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தான் நீங்கள் வந்து சிஎம்மாவே பதவி இருக்கணும், எல்லாமே எல்லா நடவடிக்கையும் நீங்கள் சனிக்கிழமைனா எடுங்க அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. சரிங்களா? அது ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு தகவல் என்னென்னு கேட்டால் வந்து சனிக்கிழமை வந்து போனால் வந்து கூட்டம் அதிகமாக வரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் இதெல்லாம் வந்து டிராஃபிக் இல்லாமல் இருக்கும்ன்றது ஒரு காரணம், நான் சொல்லக்கூடிய காரணம் அது. ஆனால் பரவாயில்ல, என்ன சொன்ன கேட்டால் எதுக்குன்னா கூட்டம் சேரணுன்றதுக்காக அவர் வந்து, ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் நிறைய வந்து அன்வோட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஓட்டு இல்லாதவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பரவலாக வந்து வீடுகள்லேருந்து இவரை வந்து கையசைக்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும். அப்போ வந்து சனிக்கிழமை போனால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி வேணால் அதை எடுத்துங்க, கூட்டம் சேரணுன்றதுக்காக கூட அவர் வந்து அப்படி அந்த சனிக்கிழமை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் வந்து கேட்டால் வந்து வேலை நாட்களில் வச்சுட்டா டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் வேனு அது இதெல்லாம் போயிட்டுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் தானே செய்யும். போக்குவரத்து எப்போ வந்துன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காருன்னு கேட்டால் ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகாது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அன்றைக்கி வந்து ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ அது ஒரு காரணம். ஆனால் அப்போது வந்து கூட்டம் வீடுகளில் வந்து மக்கள் இருப்பாங்க இவரை பார்த்து கையசைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான காரணம். இதுதான் 2 காரணம் சொல்லப்படும். ஒன்று, சனிக்கிழமைக்கு வந்து அவருக்கு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கிறான். இன்னொரு பக்கம் வந்து அதில் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னென்னா, அன்றைக்கி ஹாலிடேஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாலிடேஸு, ஸ்கூல் ஹாலிடேஸ்ன்றதுனால அன்றைக்கி வந்து பரவலாக வீடுகளில் மக்கள் இருப்பாங்க. அப்போ இவர் கையசைக்கிறத பார்ப்பாங்க. அந்த பிரச்சாரம் வந்து சரியாக இருக்குன்றாங்க. அவ்வளோதான், இதுதான் உண்மை. தாவேகா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை வந்து அரசியல் நெருக்கடினால தான் வந்து வேறு நாட்களில் வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, வெறும் 15 நிமிஷம் தான் பேச வைக்கிறாங்கன்றது எல்லாமே அரசியல் நெருக்கடின்ற மாதிரி அவங்க கூட்டம் கிடையவே கிடையாது சார். சார் சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணுறது நீங்கள், 15 நிமிஷம் பேச போகிறாரு சொல்கிறது நீங்கள் தான். சரிங்களா? நீங்கள் அரை மணி நேரம் கூட பேசலாம் தாராளமாக. ஆனால் நீங்கள் தான் கேட்குறீங்க 15 நிமிஷம் பேசணுன்றதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஏன்னா பல ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்தந்த பாயிண்ட் இவங்க எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா அத்தனை பாயிண்ட்டில் வந்து 15 நிமிஷம் பேசுகிறது தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு சார், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்லிடுறேன், ரொம்ப நேர்மையாக சொல்கிறேன். நாம் சரியாக இருந்தால் அடுத்தவங்களை குறை சொல்லலாம். நீங்கள் ஒரு ஈவெண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பாருங்கள், முதல்ல அதை பாருங்கள். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உழைப்பை வந்து விஜய் போட்டிருந்தாருன்னா பரவாயில்ல. மொத்தமே விஜய் இது வரைக்கும் மக்களை சந்தித்த 3 மணி நேரம் தான் இந்த 2 வருஷத்தில். சரிங்களா? 1.5 வருஷம் கூட வச்சுங்க, 2 மணி நேரம் தான் நீங்கள் மொத்தமே மக்களை சந்திச்சது. இந்த 2 மணி நேரத்தில் உயிரிழப்பு 10 பேர், சொத்துக்கு இழப்பு எவ்வளோன்றதை நீங்களே வந்து கணக்கு போட்டுங்க. எத்தனை இடத்துல சேர் உடைச்சாங்க, எத்தனை இடத்துல வந்து வேரிகார்டை உடைச்சாங்க, எத்தனை இடத்துல வந்து தடுப்பு சுவரில் உடைச்சாங்க, எல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அப்போது அசையும் சொத்துக்கும் அசையா சொத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தீங்கு விளைவிக்கிறீங்க. ஏன் மனிதர்கள் உயிருக்கே நீங்கள் வந்து தீங்கு விளைவிக்கிறீங்க. அப்போ எப்படி சார் சொல்லுங்கள் சார்? இன்னொரு விஷயம், அப்போ இதுதான் இந்த இடத்துல உங்ககிட்ட குறைய வச்சுக்கிட்டு எனக்கு அரசு அனுமதி கொடுக்கல, அரசு என்னை பார்த்து பயப்படுது, அது உண்மைதான் பயப்படுது. அரசு மட்டும் இல்லை, மாநாட்டுக்கு வரணும் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டான். நம்ம மெதிச்சு கிதிச்சு நம்மளை நாசமாக்கிடுவாங்களோ,
இல்லை ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கூட்டம் நெரிசல் ஆகிடும் போல இருக்கே, அப்போ நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் பயப்படுறாங்க, அரசு மட்டும் பயப்படல. அப்போ மக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய அரசும் கூட பார்த்தீங்கன்னா பயப்படும் தான். ஏன்னா நீங்கள் வந்து எதை ஒழுக்கமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள். 10 உயிர் போயிருக்கு இது வரைக்கும். 6 பேர் வந்து கடந்த மாநாட்டில், இந்த மாநாட்டில் 3 பேர், ஒருத்தர் வந்து போலீஸ்காரர். இது வரைக்கும் ஒரு 10 பேர். 10 பேர்ன்றது நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், 10க்கு மேலே இருக்கும். இது வரைக்கும் உங்கள் சாதனைன்னு சொன்னால், தாவேக்கோட சாதனைன்னா 10 பேர் செத்து இருக்கிறான். அந்த 10 பேர் குடும்பத்துக்கு யார் வந்து ஜவாப்தாரி? சார் அவர் வந்து 15 நிமிஷம் தான் பேச போறான்றது. மக்கள் பிரச்சனை வெறும் 15 நிமிஷத்துல பேசி முடிச்சு போகலாம் சார். அவர் வந்து நான் தெரிஞ்சாதானே சார் பேச முடியும். என்ன மக்கள் பிரச்சனை தெரியும் விஜய்க்கு? நான் கேட்குறேன். எல்லாம் என் வீடியோ ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்குறாரு, மகிழ்ச்சி. நான் கேட்குறேன் விஜய்கிட்ட நிறைய என்ன மக்கள் பிரச்சனை விஜய்க்கு தெரியும் சொல்லுங்கள் சார். இங்கே கமலஹாசனாக இருக்கட்டும், திரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இல்லை வந்து அரசியலுக்கு வந்து அரசியல் வந்து தோற்று போன அத்தனை பேரும் கூட இருக்கட்டும், விஜயகாந்தை கூட எடுத்துங்க. இவங்க எல்லாமே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே படிக்கலனா கூட தினசரி பேப்பரை படிச்சிருப்பாங்க. வாழ்நாள் பொழுதும் தினசரி காலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில நாளிதழ், ஒரு தமிழும் ஒரு ஆங்கில நாளிதழ் படித்தாலே உங்களுக்கு அரசியல் புரிதல் இருந்திருக்கும். நீங்கள் அதை கூட பண்ணதே இல்லை விஜய். உண்மையான விஷயம். நீங்கள் பெரிய நீண்ட நெடிய அரசியல் வரலாறுலாம் நீங்கள் படிக்கலாம் சார். அன்றாட தினசரியாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அப்படியே நீங்கள் படிச்சிருந்தா என்ன வந்து பார்த்துருப்பீங்க? ஏதோ இந்த விமன் நேரம் ஏதோ இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து புக்கு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படிச்சிருக்க மாட்டீங்க, பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். சினிமா பற்றி ஒன்றா ஏதாவது படிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் தாவேக்காவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவருக்கு எல்லா அரசியலும் தெரியும், மக்கள் பிரச்சனைலாம் அவர் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்காரு, நீங்கள் வேணா பாருங்கள், எல்லாமே பேச தான் போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தா இப்போ நான் வேறு வழி இல்லாமல் நான் சொல்ல போகிறேன். வேறு சாட்டை துரைமுருகன் சொன்னதான் சொல்லி ஆகணும். இப்போ வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன். ஒருத்தர் துண்டு சீட்டுன்னு சொன்னீங்க சரிங்களா? இப்போ இவர் A4 ஷீட், அவ்வளோதான். இவங்களே சொன்னவங்க தான். ஒரு A4 ஷீட் தானே நீங்கள். அதில் A4 ஷீட்டை என்ன எழுதிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த இது போடுவாங்கல்ல, இந்த ஸ்ரீராமஜெயம் இல்லை, விஜய் ஸ்ரீராமஜெயம் இங்கே விஜய் இருக்குது. உலகத்திலேயே தன் பேரை தானே எழுதி படித்த ஒரே ஆள் யாருக்குன்னா அது தாவேகா தலைவர் விஜய் தான். தன் பேரை தானே எழுதி. இது கூட மறந்துடுமா சார்? தூக்கத்தில் இல்லை சார், இயல்பாக வரணும் இல்லை சார். பேர் என்னன்னு கேட்டால், யாராவது பேர் கேட்டால் யோசிச்சிருக்காங்க. உங்கள் பேர் என்ன கேட்டால் என் பேர் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்காங்க? சொல்கிறேன் நான். ஒரு வேளை இப்படி யோசிக்கலாம், நம்ம விஜய்னு சொல்லலாமா, ஜோசப் விஜய்னு சொல்லலாமா? ஒரு அதுக்கு யோசிக்கிறீங்களா? அதுக்காக கூட ஒரு வேளை எப்பவுமே வழக்கமாக ஜோசப் விஜய் சொல்லுங்கள், இப்போ இந்த விஜய்னாலும் நம்ம வந்து பார்த்து படிச்சிடலாம். நல்லா தெரியுது, சரக்கு இல்லை, நாலேஜ் இல்லை, சுத்தமாக பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாத ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கூட்டத்தை மட்டுமே காமிச்சு ஓட்டு வாங்கிக்கலாம்னு நினச்சா எப்படி சார்? கூட்டம் வரும், கூட்டம் வரக்கூடிய அத்தனையுமே நீங்கள் வந்து ஓட்டு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன், கூட்டம் நானும் இன்றைக்கும் சொல்கிறேன், நேற்றும் சொல்கிறேன், கூட்டம் வரும், ஆனால் அது ஓட்டாக விடாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவின் மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்று அமித்ஷாவை போய் பார்த்துருக்காரு. அதுக்கு முந்தின நாள் தான் என்ன சொன்னார்னா, நான் ஹரித்வார் போகிறேன், கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் திடீர்னு அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. என்ன தான் சார் நடக்குது? இவர் வந்து இன்னொரு பக்கம் என்னன்னா, செங்கோட்டையன் தான் அடுத்து ஏக்நாத் ஷிண்டேன்ற மாதிரியும் ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அது என்ன, எப்படி பார்க்குறது? அதுக்கு என்ன கேட்டால் வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க முதல்ல ஏக்நாத் ஷிண்டேன்னு பிளான் பண்ணது யாரை பண்ணாங்கன்னா, செந்தில் பாலாஜி பண்ணாங்க. செந்தில் பாலாஜி வந்து ஒரு 4 மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கு இருக்குது, உண்மை இது. நானே களத்திலேயே நானே போய் விசாரணை பண்ணியிருக்கிறேன். 4 மாவட்டம், கரூர், நாமக்கல், சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு கூட சேர்த்துங்க. ஸோ இது எல்லாமே இந்த கொங்கு பெல்ட் எல்லாமே வந்து செந்தில் பாலாஜிக்கு செல்வாக்கு இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு அடுத்த செல்வாக்குன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து செந்தில் பாலாஜி நிற்க வைக்கிற கேண்டிடேட்டில் ஆதரிக்கிற கேண்டிடேட் ஜெயிப்பாங்க, அந்த அடிப்படையில் இருக்குது. அதனால தான் வந்து செந்தில் பாலாஜி திமுக பக்கம் இழுத்ததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு அந்த வந்து இயல்பாக அந்த செல்வாக்கு இருக்குது. காரணம் கேட்டால் அவங்க நடந்துக்கிற அணுகுமுறைகள் தான், அரசியல் களத்தில் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த செல்வாக்கு. அப்போ பிஜேபி பிளான் பண்ணது ஏக்நாத் ஷிண்டேவா வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பணம் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணது அதுக்கு தான் பண்ணது. ஆனால் வந்து செந்தில் பாலாஜி வந்து ஒரு வழக்கில் சிக்கினார். அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைக்கி அவர் வந்து வெளியில் இருக்காருன்னா இந்த இப்போ அறிவிக்கப்படாத ஒரு அமைச்சராக தான் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அங்கே செல்வாக்கு நான் இந்த கொங்கு பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. அடுத்த செல்வாக்கு யாருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலுமணிக்கு இருக்குது சரிங்களா. வந்து பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து ஈரோட்டில் இவருக்கு செல்வாக்கு இருக்குது.
இப்படி அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒவ்வொருத்தரும் சில அந்த வகையில் என்னென்னா டிஎம்கேவால் வந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை உருவாக்க முடியல. அப்படியே இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் வந்தாங்கன்னா வந்து இவரை ஒரு கருவியாக வச்சு பயமுறுத்தலாம் சொன்னால் ஒவ்வொருத்தரும் ரெடி பண்ணாங்க. ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஊதிட்டாரு இபிஎஸ். அடுத்த கட்டம் கேட்டால் உங்களுக்கு டிடிவிலாம் தனியாகவே ஒரு கட்சி வந்து அவசரப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கிட்டாரு. ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகிட்டார். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்க முடியல. ஓபிஎஸ் ஆத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிட்டார். இப்போ அடுத்த கட்டமாக கேட்டால் சசிகலாவுக்கு வந்து 2 வழக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியிலே வர முடியல. வெளியில் வந்தாலும் ஒரு வழக்கு வருது. வெளியில் வந்து வணக்கம் அப்படின்னு மக்களுக்கு சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் ஒரு வழக்கு போகுது. அந்த மாதிரி இருக்குது. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இந்த 3 பேருமே செங்கோட்டையனுக்கு அப்புறம் வரும். இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்நாத் ஷிண்டே இல்லை, ஒரு ஆர்டினரி சாதாரண ஷிண்டாவை கூட உருவாக்க முடியல. என்ன ஏன்னா ஏக்நாத் ஷிண்டேன்னு சொல்கிறாங்கல்ல, ஏக்னா ஒன்றே ஒன்று என்ன அந்த ஒன்று கூட இவங்க கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலை இருக்கும்போது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா நம்ம யாரை பண்ணலாம் அடுத்தது கேட்டால் செங்கோட்டையன் வச்சு இந்த ஆளை கொஞ்சம் உருட்டலாம். யாரை இபிஎஸ்ஸை உருட்டலாம். இப்போ செங்கோட்டையன் வந்தார், கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டார். என்ன சொல்கிறாருன்னா வெளியில் இருக்கிறவங்கள இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, ரைட். அதில் யார் யாருன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. வெளியில் இருக்கிறவங்களாம் யார் வெளிப்படையாக சொல்லணுமா இல்லையா? அதை சொல்லவே இல்லை. வெளிப்படையாக சொல்லக்கூட ஒரு தைரியம் இல்லாத ஒரு நபர் இன்னொரு வார்த்தை போடுறாரு. என்ன போடுறாருன்னா 10 நாட்களுக்குள் இவர்களை இணைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பணியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வோம். நாங்கன்னா யார்? எல்லாம் சேர்ந்து செய்யணும். உடனே பார்த்தார். என்ன உடனே சட்டம் மெம்பர்லேருந்து நீக்கலை, அந்த மாவட்ட பொறுப்புலேருந்து நீக்கி இன்னொருத்தரை போட்டார். இப்போ கதறி எங்கே ஓடுறீங்க? நீங்கள் டெல்லிக்கு ஓடுறீங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? டெல்லி தான் கட்சியோட பிரச்சனையை போயிட்டு பாஜகவை சேர்ந்த திரு அமித்ஷாவிட்ட பேசி என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏடிஎம்கே வந்து லீஸ்ல இருக்கு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. யாரு? இந்த இபிஎஸ்க்கு எதிராக உள்ளவங்க அத்தனை பேரும் நமக்கு வந்து லீஸ்ல தான் நம்ம இருக்கிறோம், ஏடிஎம்கே லீஸுக்கு எடுத்து நடத்துது, யாரு? பிஜேபி நடத்துது அப்படின்ற நினைப்பில் இருக்கிறாங்க. நம்ம நேராக வந்து நம்ம லீஸ் வரணும். ஆனால் இங்கே மெயின் ஓனர் என்ன சார் வந்து எடப்பாடி இருக்கிறாரு. ஓனர் ஒரு பக்கம் இருப்பாங்க சார், ஆனால் அதே லீஸ் விடுவாங்க. ஆனால் ஓனர் இங்கே இருக்கிறாரு. என்னங்க ஓனர் வந்து நிற்கிற சார், யார்கிட்ட போகிறீங்க? லீஸுக்கு எடுத்துகிட்ட போய் கேட்குறீங்க. ஓனருக்கு அந்த பவர் இருக்குங்கன்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்புவார் அங்கேருந்து. ஓனரை நிற்கிட்டார் அவங்கள. இதனால தொண்டர்கள் தானே சோர்வாகிறாங்க. நம்ம கட்சியை போயிட்டு ஒருத்தர் டெல்லியில யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் புரியுதுங்களா? இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான நபர்களெல்லாம் வச்சு ஜெயலலிதா ஒரு கட்சி நடத்தியிருக்காங்க பாருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பெண்ணாக இருந்து இப்போ புரியுதுங்களா? இவங்களெல்லாம் எப்படி வச்சுருந்தாங்கன்னு தெரியுதுங்களா? அட்டைக்கு ஒடுக்கி எங்கே வந்து அடிமைகளாக வச்சு நடத்துனது காரணம் என்னன்னு தெரியுதா? இதான் காரணமா சார்? இதான் காரணம். இவங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தாங்க. அந்த வகையில் சும்மா சொல்லக்கூடாது. ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய அரசியல் ஆளுமைன்றாங்களே இதுதான். ஏன்னா இவங்கெல்லாம் எங்கே வச்சிருக்கு ஒன்றுமே இல்லை. இந்த போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே என்ன செஞ்சார்? கட்சி ஒரு பக்கம் எடுத்துட்டார். யார்? இபிஎஸ் இல்லையா? தவழ்ந்து போனார், குனிஞ்சி போனார், எப்படியோ போனார். ஆனால் கட்சி யார்கிட்ட இருக்குது? எடப்பாடிக்கிட்ட இருக்கு. அப்போ அந்த பக்கம் வந்து காலியாச்சு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தர்ம யுத்தம் நடத்தினார். அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் தர்ம யுத்தம் நடத்தல. அந்த தர்ம யுத்தம் யார் சொல்லி நடத்தினாருன்னு கேட்டால் குருமூர்த்தி சொல்லி நடத்தினார். இப்போ இவர் என்ன சொல்லி கேட்டால் குருமூர்த்திலாம் கிடையாது, இவர் ஸ்ட்ரைட்டாக மெயின் ஓனரே. யார்? செங்கோட்டையன் வந்து மெயின். ஸோ எனக்கு என்னன்னா இந்த டிடிவிலாம் பேசுகிறதெல்லாம் நான் பார்க்கும்போது இவங்களாம் என்ன தைரியத்தில் பேசுகிறான்னு தெரியல. ஏன்னா ஒரு தொகுதியில் உங்களால் ஜெயிக்க முடியல, தானே உண்மை. அமமுகன்னு ஒரு கட்சி சார், அம்மா பேர்லேயே ஒரு கட்சி தொடங்கி அதே கருப்பு சிவப்பு வேலையெல்லாம் வச்சிருந்து குக்கர் சின்னம் அந்த ஏதோ ஒரு சின்னம் வாங்க, ஒரு தொகுதியில் உங்களால் எம்எல்ஏ ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் அது என்ன ஒரு கட்சி நீங்கள் நடத்திக்கிட்டு, ரெண்டாவது உங்கள் மேலே என்னைக்கு டிடிவி மேலே தோல் மேலே கை போட்டு அந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த சின்ன விவகாரத்தில் தோல் மேலே கை போட்டான். யார்? போலீஸ்கார் வந்து தோல் மேலே கை போட்டு தானே கூட்டு போகிறத பார்த்தோம் நம்ம. அப்போவே உங்கள் கதை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இவங்களாம் இன்னும் அந்த ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இந்த எப்படி அந்த கெத்தில் இருந்தாங்களோ அதே கெத்தில் இருக்காங்க. பணம் இருக்குது, அதை தாண்டி என்ன இருக்குது? டிடிவியால் என்ன இருக்குது? டிடிவியோட ஒரு மக்கள் தலைவரா நான் கேட்குறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினரில் ஜெயிக்க முடியாதுல்ல தனித்து போட்டிட்டு. இங்கே நீங்கள் டோக்கன் கொடுத்தானே ஜெயிச்சிங்க ஆர்கே நகர், அவ்வளோதான் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துருக்கீங்க. அம்மா இல்லாத பிறகும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 எம்எல்ஏக்களுக்கு மேலே வாங்கி ஒரு கட்சியை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தில் வச்சிருக்கிற எடப்பாடி வந்து கெத்து தானே. உங்களை காட்டலாம், ஓபிஎஸை காட்டலாம், வந்து டிடிவியை காட்டலாம். என்ன தகவல் வருதுன்னா பாஜகவினர் தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்களிடம் நீங்கள் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவாக செயல்படுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவருக்கு வந்து மறுக்கிறதாகவும், இதனால் என்னன்னா பிரிந்து சென்ற ஓபிஎஸ், டிடிவி,
அப்புறம் செங்கோட்டையன் இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இவங்ககிட்ட அதிமுக பொறுப்பை கொடுத்துட்டு இவரை சார், ஓரங்கட்டுற மாதிரின்ற ஒரு தகவலும் வருது. சார் ஒரு நல்லா தெரிஞ்சுங்க சார், எப்படி சொன்னாலும் சரி இபிஎஸ்க்கு ஆதரவாக பேசணும் எனக்கு வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் அம்மா இறந்த பிறகு எத்தனை விதமான நெருக்கடி இபிஎஸ்க்கு வந்துன்னு பாருங்கள். ஒரு பக்கம் மத்திய அரசும் நெருக்கடி கொடுத்தது தான், இன்னொரு பக்கம் இங்கே எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக நெருக்கடி கொடுக்குது, இன்னொரு பக்கம் இயற்கையாக வந்து உங்களுக்கு தெரியும் கொரோனா பீரியடில் பெரிய நெருக்கடி, உட்கட்சி விவகாரத்தில் நெருக்கடி. இந்த 4 நெருக்கடியிலையும் வந்து நீச்சல் அடித்தவர் தான் எடப்பாடி. அதை யாரும் மறுக்கவே முடியாது. நான் சொன்ன இந்த 4 தரப்பு நெருக்கடியும் அதை சமாளித்தவர் தான் எடப்பாடி. சமாளித்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த ஒரு இந்த பிஜேபியோட இந்த கூட்டணி கூட ஒரு டிமாண்ட் வைக்கிறார். அண்ணாமலை இல்லாத ஒரு பிஜேபியோட நாம் வந்து கூட்டணி வந்து வைக்கிறதுக்கு தயாரிக்கும் போது அண்ணாமலையே எடுக்கிறாங்க. அப்போவே வந்து ப்ரூவ் ஆகுதுல்ல உங்களுக்கு. எடப்பாடி வந்து கெத்த காட்டுறாருன்னா அண்ணாமலை தூக்க சொல்கிறாரு. அண்ணாமலை தூக்குனாங்களா இல்லையா? கேட்டு சார், அப்போ இவங்களை இயக்குறதும் அண்ணாமலை தான்ற குற்றச்சாட்டம் வருது. இதில் என்ன சந்தேகம்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து இவங்க இந்த ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இயக்கிறது யாரு? நான் கேட்குற சம்மந்தமாக டிடிவியா சார் வந்து நயினார் மலர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். எதுக்கு? அங்கே சிக்னல் வருது. இதில் அண்ணாமலை தான் அண்ணாமலையோட நரித்தன அரசியல் இது. எது அண்ணாமலையோட நரித்தன அரசியல் இது. ரைட், உங்களுக்கு இதுக்கு தமிழன் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இதான் உண்மை. இந்த பக்கம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால், இப்போ அண்ணாமலை வந்து ஒருத்தரை திட்டினால் கூட நீங்கள் வந்து சந்தேகப்படுத்தவில்லை. அண்ணாமலை ஒருத்தரை புகழ்ந்தால் நீங்கள் வந்து அதை சந்தேகப்படணும். நீ கூட அண்ணாமலை ஏற்கனவே இவரை சொன்னது என்ன? யார்? எடப்பாடியா? தற்குறி. தற்குறி எப்படி இப்போ இன்னைக்கு திடீர்னு கேட்டால் வந்து எடப்பாடி அவர்கள் தலைமையில் வந்து ஆட்சி அமையும் எப்படி சொல்கிறீங்க? எடப்பாடி தான் முதலமைச்சர், கூட்டணி ஆட்சியான்னு சொல்லவே இல்லை, தனித்த ஆட்சி. எடப்பாடி தலைமையில் எடப்பாடி தான் முதலமைச்சர். வேற வழி இல்லாமல் சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை அப்படி கிடையாது. இந்த பக்கம் இவங்களை வந்து ஸ்க்ரூ ஏற்றி விட்டுட்டு அங்கே 2 பேரும் இப்போ வந்து டிடிவியும் ஓபிஎஸும் குழி வெட்ட விட்டார். எங்க பின்பக்கம் யாருக்கு? எடப்பாடி. ஆமாம், இந்த பக்கம் கை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? இவர் கை கொடுத்துட்டார் சார். புரியுதுங்களா? அங்கே குழி வெட்ட சொல்லிட்டார் 2 பேரையும். பின்னாடி கையை எடுத்துட்டா விழுந்துருவார் குழியில். அப்படி தான் அண்ணாமலையோட சதித்திட்டம் தான் இது. அண்ணாமலை ஒன்று சார், அண்ணாமலை தனி கட்சி தொடரணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு சிக்னல் கிடைக்கல. அண்ணாமலை தனி கட்சி தொடர்னாக்கா வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டால் பிஜேபின்னு ஒரு கட்சி வந்து இருக்காது. ஒரு என்ன சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட போயிடுவாங்க. அண்ணாமலைகிட்ட புதிய கட்சிக்கு போயிடுவாங்க. அப்போ இங்கே பிஜேபி காலியாகும். அப்போது அங்கே வந்து சிக்னல் வரல. சிக்னல் வராமல் இவர் வந்து தனி கட்சி தொடங்கினார்னா இவரை ஜூஸ் மாதிரி பிழிஞ்சிருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. யாரும் அண்ணாமலையும் பார்க்க மாட்டாங்க, எந்த மலையும் பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு நிர்பந்தம் கட்டாயம் அண்ணாமலையை ஆதரிக்கும். அப்போ இந்த மாதிரி சதி வேலைகளை பண்ணுறது. இப்படி இது பண்ணுறது எனக்கு கேட்டால் இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஒரு வேலை செய்கிறார். இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் பண்ணும்போது அங்கே ஒருங்கிணைந்த வந்து அதிமுகவில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும் போது அது இயற்கையாக பலவீனம் ஆகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அணியை அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன். இது இந்த அனாதைகள்லாம் சேர்ந்து இந்த அரசியல் அனாதையான வந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த அரசியல் அனாதைகள்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்கிறத கூட வச்சுப்போமே. அந்த அணி உருவாச்சுன்னா அந்த அணி உருவாகி கூட இங்கே போயிட்டோம், விஜய்கிட்டே கூட போட்டோம், இல்லை தனித்து எங்கிட்ட இல்லை விஜய்கிட்ட போகட்டும். அதிமுக பலவீனம்னா யாருக்கு ப்ளஸ்ஸு? திமுக தானே சார் பலம். திமுக அதை மறைமுகமாக செய்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான். அண்ணாமலையே மறைமுகமாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு தான் ஆகுது. இந்த அணி அமைச்சு நீங்கள் வந்து சார் அதிமுக பலவீனம் அடைஞ்சா அதுக்கு யாரு பலம்? திமுக தான் பலம். அவ்வளோதான். அண்ணாமலை அந்த வேலையை செய்கிறாரு. ஆக மொத்தம் இந்த எளிதாக வந்து திமுக வந்து மீண்டும் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து ஆட்சி அமைக்கிறதுல எந்த இதுவும் தவறான அரசியல் இது. அப்போ இதனால தான் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கிளாஷ் வந்த மாதிரி சொல்லப்படுது. எதோட அதுதான் சார். இப்போ அண்ணாமலை வந்து என்ன சொல்லுவாங்க இங்கே வந்து சொல்லுவாங்க பிஜேபிக்கு வந்து யார் வந்து சனியன் சகடைன்னு சொன்னால் விஜய் தான் தனியாக சனியன் சகடை. ஏன்னா விஜய் வந்து ஏதோ இந்த மைனாரிட்டி ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் வந்து திமுகவுக்கு வந்து எதிராக இருப்பார்னு பார்த்தா திமுகவுக்கு போகக்கூடிய அந்த மைனாரிட்டி ஓட்டெலாம் வந்து விஜய் வாங்கிப்பாருன்னு பார்த்தா விஜய் பண்ணுறதை பார்த்தா அதிமுக பலவீனமாக்கி கொண்டு போய் வந்து பார்த்தா விஜய் கிட்ட போய் சேர்ற மாதிரி இருக்குது, விஜய்க்கு பலமாயிடுது. அப்போ இதை யார் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் இதை ரூட் எடுத்து கொடுக்குறாரு. இப்படி போய் சேரும்போது என்ன ஆகுது கேட்டால் அதிமுக பலவீனம் அடைச்சுன்னா திமுகவுக்கு பலம். நாளைக்கு பாராளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி திமுகவோட கூட்டணி வைப்பார். ஆக அண்ணாமலை தான் இங்கே சூத்திரதாரி. அண்ணாமலை அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவரே சொன்னார், நான் இப்போ கொஞ்ச நாள் நான் எதுவும் பேசுறது இல்லைங்கண்ணா, நான் வந்துங்கண்ணா நான் போய் வந்து என் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே இருந்தேங்கன்னா நான் பேச மாட்டேங்கண்ணா அப்படின்னு. இப்போ அண்ணாமலை தான் அத்தனை கழகத்துக்கும் காரணம் அண்ணாமலை தான்.
இது அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்டெலிஜென்ஸாக சும்மா ஒன்றும் கிடையாது, சரிங்களா? எல்லாம் தெரியும். அண்ணாமலை பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளும் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான வேலைகள், இபிஎஸ்க்கு எதிரான வேலைகள் எல்லாம் செய்கிறது. இந்த பக்கம் எதிரான சொன்னால் இது திமுகவுக்கு சாதகமாகும். திமுகவுக்கு உதவுறார். யார் உதவுறது? அண்ணாமலை உதவுறார். ஓகே சார், நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறைய பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.